Hey, hi guys, welcome to the vlog. This is Karthik. And இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா எப்படி நம்ம ஃபேன்சி நம்பர் எடுக்கலாம். நம்ம ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கினா எப்படி நம்ம ஃபேன்சி நம்பர் போயிட்டு அப்ரோச் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸஸாக காசு கேட்பாங்க, ஒரு 500-1000 கேட்பாங்க. நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் பேஸ்டு வண்டி, அதனால் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நானே தான் போனோம். ஸோ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் RTO போகிறோம். அண்ட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனோன்னா டாக்குமெண்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் அங்கேருந்து வாங்கிக்கணும். நம்ம ஷோரூம்லேருந்து வாங்கிட்டா அது ஒரு டாக்குமெண்ட் போதும். எடுத்துகிட்டு நம்ம ஷோரூம் போயிட்டு எந்த நம்பர் போதோ அதுலேருந்து ஒரு 1000 நம்பர்ஸ்குள்ளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் ரேண்டமாக ஒரு நம்பர் இந்த நம்பர் தான் வேணும்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு, ஏகப்பட்ட காசு. நம்ம எடுக்க போகிறது சின்ன வண்டி தான். ஸோ அதுக்கு இதே ரொம்ப அதிகம். ஸோ நம்ம போயிட்டு என்ன சீரீஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நம்பர் செலக்ட் பண்ணி ஒரு நம்பர் எடுப்போம். அண்ட் என்ன வண்டி ஏது வண்டின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்பர் எப்படி எடுக்க போகிறோன்றது தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் ஷாப்புக்கு போயிட்டு டிஸ்க்ளைமர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு RTO போகலாம். வாங்க. அண்ட் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எஜுகேட்டிவ் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வண்டி எதனா வாங்கினீங்கன்னா நம்பர் வாங்குறது எப்படின்னு கற்றுக்கலாம். வாங்க போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரூமு. உள்ளே தான் போர்டு இருக்குது. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1801 போகுது. ஸோ அதுலேருந்து 1000 நம்பரு வந்து எடுத்துக்கலாம். இங்கே டிக் பண்ணியிருக்கிறது தான் ஆல்ரெடி போயிடுச்சு. இதெல்லாம் கவர்மெண்ட் நம்பரு. கைஸ் ஃபுல்லாக RTO பார்த்தாச்சு, நம்பர் எடுத்தாச்சு. 2299 அதுதான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. இப்போ பேமெண்ட்டு. கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். நம்பர் எடுத்தாச்சு, காட்டுறோம் பாருங்க. அங்கே RTO கிட்ட நீங்கள் சைன் வாங்கிட்ட பிறகு பக்கத்தில் ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காது. இதுதான் இந்த ரெசிப்ட் தான். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே ஆன்லைனில் வந்து நம்ம பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ஷோரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் உங்களுக்கு நாளைக்கு ஆயிரும். என்னென்ன ப்ரொசீஜர் நான் திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்க்ளைமர் எடுக்கணும். டிஸ்க்ளைமர் எடுத்துகிட்டு RTO போங்க. அதில் என்ன சீரீஸ்ன்னு போட்டிருப்பாங்க இப்போ ரன்னிங்கு. அதுலேருந்து 1000 நம்பர்ஸ்குள்ளே என்ன ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அது டிஸ்க்ளைமரில் எழுதிடுங்க. அந்த நம்பரை ஃபுல்லாக TN18 சம்திங் ஆல்ஃபபெட் வரும். அதுக்கப்புறம் நம்பர் வரும். அதை எழுதிட்டு RTO கிட்ட காமிச்சிங்கன்னா சைன் போட்டுருவாங்க. கவுண்டருக்கு போங்க. கவுண்டருக்கு போனீங்கன்னா ரெசிப்ட் கொடுப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்தோடனே நான் காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அது எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணணுன்ட்டு லேப்டாப்பில் லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணால் இல்லை ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தாலும் மட்டும் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு எப்படி நம்ம அதை லாகின் பண்ணணும், பே பண்ணணும்னு பார்ப்போம். எல்லாமே ஆன்லைன் பர்பஸ் தான். அது பார்ப்போம். இதுதான் அந்த பில்லு கொடுத்தது. நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம், நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது வெப்சைட்டில் லாகின் பண்ணி க்ரோமில் லாகின் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்ரு. லாகின் பண்ணி இந்த யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்ட் போட்டு பேமெண்ட் பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு தான் வேலிடு, அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரச்சனை இல்லை. பேமெண்ட் முடிஞ்சோன்னே இது ஒர்க் ஆகாது. லாகின் அந்த போட்டோன்னே பார்த்தா எப்படி வரும். செக்கு பேமெண்ட் எதுவும் இல்லை. உள்ள இந்த பே ரிசர்வ் ஃபீ கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எதுக்காகன்னு வந்துச்சு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 பே ஆன்லைன் கொடுத்துருவோம். அண்டு SBI பேங்க்னு கேட்குது, ஐ அக்செப்ட்னு கொடுத்துருவோம். நெட் பேங்கிங் வேணால் UPIலே பண்ணுறோம். UPI தான் அவங்களுக்கு ஈஸி. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் போட்டு UPI பண்ணுறீங்க. QR போட்டுருவோம். ஓகே, நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டெப்னு காட்டுறேன். பேமெண்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே, ரெசிப்ட் வந்துருச்சு. இல்லை லோடிங்
இது முடிஞ்சோடனே ரெசிப்ட் பேஜுக்கு அதுக்கே போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே போகுதுன்னு. ரெசிப்ட் பேஜுக்கு போதும் எங்கே போகுதுன்னு. முடிஞ்சிடுச்சு, சக்ஸஸ் வந்துச்சு பாருங்கள். 60 செகண்ட்ஸில் அதே மாறலன்னா இதை கிளிக் பண்ண சொல்லுது. கிளிக் பண்ணுவோம். டைம் அவுட்டா? சரி இருங்க, என்னன்னு பார்த்துட்டு வரேன். நெக்ஸ்ட் லாகின் பண்ணனே பார்த்தீங்கன்னா இங்கே செக்கு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. அதை கொடுத்து இப்போ தான் வந்துச்சு, ஆனால் போயிடுச்சு. நாங்கள் திரும்பி கொடுப்போம். இன்னும் அதே கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வந்துச்சு பாருங்கள், சூப்பர். இதை போயிட்டு நம்ம இந்த ரெசிப்டை பிரிண்ட் எடுத்து நம்ம ஷோரூம்க்கு அனுப்பிச்சா முடிஞ்சிச்சு ப்ராசஸ். அவ்வளோதான் வேறும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் அவுட். பீஸ்.